வணக்கம். இப்போ உளுத்தங்களி கலவை இது பள்ளியர் நிறுவனத்தினால இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதி அற்புதமான சுவை. சாப்பிட பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் கூட விட மாட்டினோம், அவ்வளோ சுவையானது. கர்ப்பிணி பெண்களில் இருந்து வயசுக்கு வந்த பெண்களில் இருந்து எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம். உளுத்தங்களி கலவையை இப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்கிறேன்ட்டு அப்படியே பின்னால் அப்படியே இருக்குது, அதன்படியே நீங்கள் செய்யலாம். உளுந்தண்டாலே தெரியும், அதுவும் கருப்பு உளுந்தண்டா ஆந்தோசைனின் இருக்குது, அதாவது ஆன்டிநியூட்ரல் ஃபேக்டர் இருக்குது, உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாமான், அவ்வளோ டேஸ்ட். கொஞ்ச நேரத்துக்குள்ள இது செய்யலாம். எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். தேவையான அளவு பனங்கட்டி எடுத்து அதை நல்லா சீவி வச்சிருக்கணும். தேங்காய் பாலை புழிஞ்சு அதில் முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டும் தனித்தனியாக வச்சிருக்கணும். அடுப்பை மூட்டிட்டு முதல் பால் விட்டுட்டு ரெண்டாம் பாலை கொதிக்க வைப்பீங்கள். அதுக்குள்ள கொஞ்சம் உப்பை போடுவீங்கள். பிறகு உளுத்தங்களி கலவை பல்லிருண்ட உளுத்தங்களி கிழவ மாவை போட்டு கட்டிப்படாம கலக்கி 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 வடிவாக கலக்கி விடணும். கட்டி விடக்கூடாது. இளஞ்சூட்லேயே கிழக்க வலிக்கிடுவீங்கன்னா கட்டிப்படாது. ஃபுல்லா கலக்கி விடணும், எந்த வித கட்டியும் படாம. அப்படியே தொடர்ச்சியா கலக்கி கொண்டிருக்க இறுகி கொண்டு வருவார். அவிய அவிய இறுகி கொண்டு வருவார். தேவையான சீ வச்சிருந்த பெனங்கட்டியே கலக்கணும். கலக்கி போட்டு அதை கலக்கி கொண்டு வருவீங்களா இருந்தா அப்படி நல்ல பதத்துக்கு வருவார். களி இறுகிக்கிட்டு அதுக்கு முதல் பாலை விட்டு பிறகு தொடர்ச்சியா கலக்கி கொண்டிருந்தீங்கன்னா இறுகி வந்துடுவார். பிறகு அந்த சூடு ஆரம்பமே ஆக்களுக்கு நீங்க பரிமாறணும். அவ்வளவு சுவையா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி சுவையா இருக்கும். யாரும் விட மாட்டேன், சின்னாக்களும் சரி பெரியாக்களும் சரி யாருக்கும் கொடுத்து பாருங்க, அப்படி டேஸ்டா இருக்கும். நன்றி.